மற்றது சோவியத் யூனியன் அந்த காலத்துல இருந்தது, கொலாப்ஸ் ஆகையில 90களுக்கு பிறகுதான் அது இல்ல போனது. அப்ப நாங்கள் வந்து ஒரு சோசலிச சமூகத்தை உருவாக்கணும். இதுல நாங்கள் அதை அப்படி ஒரு சோசலிச இதை உருவாக்குறது என்று சொல்லி சொன்னா நாங்கள் மலையக தமிழ் மக்களையும் உள்ளடக்கினது. அவர்கள்லாம் இலங்கையில ஒரு ஒரு ஆர்கனைஸ்டான பாட்டாளி வர்க்கமா இருக்கிறோம், புரொலட்டேரியட்டா இருக்கிறோம். அவையோட நாங்கள் ஒரு உறவை வச்சுத்தான் செயற்படணும் பண்றது மாதிரி யோசிச்சு அப்ப மலையகத்தையும் சேர்த்து ஒரு ஈழப்படம் ஒரு சிறுபுள்ளத்தனமா நாங்கள் போட்டிருந்ததையும் சொல்லணும். அது யதார்த்தம் இல்லை. ஆனா மலையக தமிழ் மக்கள் இலங்கையில நடக்கக்கூடிய சமூக மாற்றத்துக்கு அவர்கள் ஒரு பாலமாக இருப்பார்கள் என்ற கருத்து எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தெற்கும் வடக்கும் சேர்ந்துதான் தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்துல நாங்கள் வெற்றி பெற்றாலும் வந்து அது ஒரு அன்பினிஷ்ட், அது ஒரு பூரணத்துவப்படாத ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியாக ஒரு எழுச்சியாகத்தான் இருக்கும். ஆன வழியா தெற்கில உள்ள ஆட்களோட நாங்கள் இது பண்ற சேர்ந்து செயற்படணும். அப்ப முற்போக்கு ஆன ஒரு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட சிங்கள மக்களோடையும் நாங்கள் சேர்ந்து இயங்க வேணும் என்று சொல்ற ஒரு கருத்தியலோட நாங்கள் செயற்பட்டோம். அதே நேரத்துல உலகத்துல யார் யார் ஒடுக்கப்பட்ட சோசியலிச நாடுகள் என்று சொல்லப்படுகிறவர்களோட உறவை வச்சிருக்கணும். ஏகாதிபத்தியம் அன்றைக்கு ஆன்டி இம்பீரியலிசம் என்று சொல்லி இருந்த நாடுகளோட உறவு வச்சிருக்கணும். உலகத்தில தேசிய ஒடுக்குமுறை நிறவறிக்கு எதிராக போராடுகிறவர்களோட உறவு வச்சிருக்கணும். நாங்கள் அப்படி ஒரு விதத்துலதான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வெல்ல முடியும். அதுல நாங்கள் இலங்கையில தொழிலாளர்கள், வடக்கு கிழக்குல குறிப்பா தொழிலாளர்கள், விவசாயிகள், அதுல சமூக ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட யாழ் செம்மண் பிரதேசத்து கூலி விவசாயிகள், வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்கள், மற்றது தொழிலாளர்கள் என்று சொல்லி அன்றைக்கு எங்களுக்கு பரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரியிலையும் வாழைச்சேனை ஃபேக்டரியிலையும் கேகேஎஸ் ஃபேக்டரியிலையும் தான் தொழிலாளர்கள் என்று சொல்ற பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் இருந்தது, தொழிலாளி வர்க்கம் இருந்தது. மற்றபடி சின்ன சின்ன கிளாஸ் ஃபேக்டரிகள் இருந்தது, பவலூமுகள் இருந்தது. இதை விட மில்லுகள் 90 மில்லுக்கு மேல இருந்தது. ஆனா அதுகளெல்லாம் யுத்த காலத்தில எல்லாம் அழிஞ்சு போயிட்டது. அப்ப நாங்கள் இவர்களையும் அதுக்கு அடுத்த மிடில் கிளாஸையும் அறிவுஜீவிகளையும் அணிதிரட்டி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வேணும் என்றதையும், மற்றது இதுக்குள்ள வெவ்வேறு சிலர் தேசிய விடுதலை என்று வரையினும் சில பிரிவினருக்கு சமூக மாற்றம் பற்றின ஈடுபாடிடாது. ஆனா அதுல வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற மாதிரி அனைத்து தரப்பினரோடையும், அனைத்து சமூக சாதகமான தரப்பினரோடையும், தெற்கின்ற முற்போக்கான ஆக்களோடையும், மலையக புரோகிரசிவ் ஆக்களோடையும் நாங்க உறவு வச்சு செயற்படணும் என்ற ஒரு இதோட தான் நாங்கள் முயற்சியில மேற்கொண்ட